வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மாய புத்தகம் அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு குரு அப்படின்றது. இவர் டைரக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தினமும் ஒரு கனவு வருது. ஒரு புக்கை பத்தின கனவு தான் வருது. அது என்ன புக்கு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு சாமியார் மூலியமா சினிமா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இவருமே டீமோட ஒரு அரண்மனைக்கு போறாரு. அந்த அரண்மனையில வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க யாரோ இவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் இவருக்கு தோணுது. இவர் கனவுல வந்த மாய புத்தகத்துக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அது என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மாளிகை வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல புதையல் இருக்குன்ற மாதிரி ஒருத்தருக்கு தெரிய வந்திருக்கு போல. அதனால ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டாரு. இந்த இடத்தை தோண்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கூட வந்திருக்க ஆளுங்களுமே தோன்றாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த வைரம் தான் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சந்தோஷப்படுறாரு. அங்க ஒரு வைரக்கல் தான் இருக்கு. அது பயங்கரமா மின்னிட்டு இருக்கு. இவருமே வேகமா தொடறதுக்கு போறாரு. இதை தொடக்கூடாதுன்னு அந்த சாமியார் சொன்னார்ல, தொட வேணான்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா தொடுன்ற மாதிரி அது தூண்டுற மாதிரியே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, வேகமா கையை வச்சிடுறாரு. அப்படி கையை வச்சோன்னா இங்க இருக்க ஆளுங்களெல்லாம் ஏதோ ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாம்பா மாறிடுது. அந்த பாம்பு தான் இங்க இருக்க அந்த கல்லை பாதுகாக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த கல்லை திரும்பி எடுத்துட்டு போய் அந்த பாக்ஸ்லயே அதை வச்சிருது. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு குரு அப்படின்றது. சினிமாக்காக இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல சில விஷயங்கள் வருது. அதாவது அந்த காலத்துல சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் கனவு வருது. அதே மாதிரி ஒரு மாய புத்தகம் கனவுல வருது. இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இவர் முழிச்ச வேகத்துல ஃப்ரெண்டுமே முழிச்சிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. எப்பவுமே போல அந்த கனவு தான் திரும்பி திரும்பி வருதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி விடுடா, என்ன ஏதுன்றதை நம்ம ஒரு சாமியார் கிட்ட போய் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், படுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோக்கு படுத்தா திரும்ப திரும்ப அந்த கனவு தான் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சினிமால ட்ரை பண்றதா சொன்ன பாத்தீங்களா, அதனால தான் ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு சாமியார் சொல்லி தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க வெயிட் பண்ற இடத்துல வேற ஒருத்தர் இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல வேலை பார்த்திருக்கேன், எனக்கு தான் இந்த படம் வாய்ப்பை தரப்போறாங்க, எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்காக தான் உங்களை வர வச்சிருக்காங்க போல, கவலைப்படாதீங்க நான் அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரோட பேரை நம்ம ரமணான்னு வச்சுப்போம். இந்த மாதிரி ரமணா கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் அசிஸ்டன்ட்டும் ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ரமணா தான் முதல்ல எந்திரிக்கிறாரு. ப்ரொடியூசர் உங்களை கூப்பிடல, இவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இது அவங்கள கூப்பிட்டாரா அப்படின்ற மாதிரி ரமணா உட்காந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இவங்கள ஒரு சாமியார் அனுப்பி வச்சார்ல, இந்த ப்ரொடியூசர் அந்த சாமியாரோட சீடர்னு தெரிய வருது. இந்த இடத்துல தான் அந்த சாமியார் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோக்கு திரும்ப திரும்ப கனவு வந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் இந்த சாமியாரை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சாமியார் நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ வருவாருன்றதை அவர் ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருக்காரு போல. ஹீரோவோட கனவுல ஒரு புத்தகம் வந்தது பாத்தீங்களா, அந்த புத்தகம் இந்த சாமியார் கிட்ட தான் இருக்கு. இது உனக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இதுல ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஸ்டோரியை தான் நீ படமா எடுக்கணும். ப்ரொடியூசரை பத்தி கவலைப்படாத, என்னோட சீடரா ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் யார் அனுப்பி வச்சாலும் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. நீ இந்த கதையை எப்படியாவது படமா மாத்தணும், இதுதான் உனக்கான வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே அவர்கிட்ட இருந்து புக்கை வாங்கியிருப்பாரு. இதை பத்திலாம் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் இருக்கார்ல, படம் ஓடுது ஓடல அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் இந்த அளவுக்கு வசதியா இருக்கிறதுக்கு காரணமே அந்த குரு தான். அவர் சொல்லிட்டார்ல, நான் கண்டிப்பா படம் பண்றதுக்கு தயாராயிடுறேன். ஷூட்டிங்காக அந்த குரு ஒரு பகுதிக்கு போக சொன்னாரு. அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நீங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிளம்பி போங்க, ஸ்கிரிப்ட் ஒர்க்க முடிங்கன்ற மாதிரிலாம் ப்ரொடியூசர் பேசிட்டு இருக்காரு. அப்ப ப்ரொடியூசரோட பையன் ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் ரோட்ல யாரு வண்டியை நிறுத்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அப்பதான் கண்ட்ரோல் பண்றாரு. வந்திருக்க ஹீரோ இருக்கார்ல, நான் தான் வண்டியை நிறுத்திட்டேன், தள்ளி போய் விடுறேன்னு சொல்றாரு. இல்ல தம்பி, வேற ஆளு விட்டுப்பாங்க, நீங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் ப்ரொடியூசர் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரவி டென்ஷன் ஆயிடுறாரு. ஓஹோ, இவங்க தான் படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்களா, நீ படம் எடுத்து சொத்தெல்லாம் அழிக்காம விட மாட்டியாப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவையும் போட்டு திட்டிட்டு கிளம்புறாரு. என்ன ப்ரொடியூசர் பையன் இப்படி பேசுறான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. என் பையன் பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க, அவனுக்கு சினிமாலாம் பிடிக்காது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்க ரமணாவை வர வச்சிடுறாரு. ரமணா இவருக்காக நிறைய படம் வேலை பார்த்திருக்காரு போல. இவங்களுக்கு அசிஸ்டண்டா நீங்க வேலை பார்த்துக்கோங்கன்னு ரமணா கிட்ட சொல்லிட்டாரு. இது இவங்களுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ரமணாவோட முகமே மாறிடுது.
வருது. இப்ப அட்வான்ஸ் மாதிரி காசெல்லாம் ப்ரொடியூசர் தந்து அனுப்பி வைக்கிறாரு. வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு வண்டி வந்து இவங்களோட பைக் அடிச்சு தூக்குது. இப்ப வேணும்ட்டே ஒரு குரூப் அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து அந்த குரூப் கூட சண்டை போடுறாரு. ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அடிக்க வந்தவங்க இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடலான்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது வேற ஒரு கார் வந்து தப்பிக்க ட்ரை பண்ணவங்கள இடிக்குது. ஏண்டா அடிச்சு சாவடிக்க சொன்னா என்னடா தப்பிச்சு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காரை விட்டு ரவி தான் இறங்குறாரு. ரவி தான் அடிக்கிறதுக்கு ஆளியா அனுப்பியிருக்காரு போல. இப்ப ரவியே நேரடியா சண்டைக்கு வந்துடுறாரு. அதாவது அந்த ப்ரொடியூசரோட பையனே சண்டைக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் அவர் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கார் கண்ணாடியிலே இவரை போட்டு இடிக்கிறாரு. இடிச்சதுல இவருக்கு மூஞ்சில ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. ஏண்டா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நீ பறிப்ப, நான் பாப்பனா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க டீம்ல மீரான்ற ஒரு பொண்ணு தான் கேமரா ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அவங்களையும் கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடியூசர் ஏற்கனவே இடத்தை பார்த்திருக்கேன்னு சொன்னார்ல, சாமியார் தான் இந்த இடத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு போல. இந்த இடத்துக்கு வந்தா பாலடைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆமா சார், கடைசியா இங்க இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவர் சொல்றாரு. அதாவது வீட்டை மேனேஜ் பண்றவர் சொல்றாரு. இறந்து போயிட்டாங்களா எப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அதெல்லாம் தெரியல, மர்மமான முறையில இறந்து போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால கூட இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உள்ள வாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க உள்ள வரதான் அந்த பாம்பு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் பாம்பு சாவடிச்சதுல அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இறந்து போனா மார்க்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மார்க்லாம் இங்க இருக்கு. அதை பாக்குற கூட இருக்கவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரிய போட்டோ இருக்கு. ஒரு பொண்ணோட போட்டோ தான் இருக்கும். ராணி இளவரசி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ஃபேஸ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஃபேஸ பாக்குறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதே அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா போட்டோவை அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம கண்டிப்பா ஷூட்டிங் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க போலாம்னு சொல்றாங்க, அதுக்காக தான் அழுத்தமா சொல்றாரு. இவர் ஒரு புக் எடுத்துட்டு வந்திருக்காருல, அந்த புக்ல இருக்க கதையை படிக்கிறாரு. அது ராஜா காலத்து கதையா இருக்கும். அந்த கதையில இவர் என்ன படிக்கிறாருன்றத முழுசா நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா இவர் ரொம்ப மும்முரமா படிக்கிறாருன்றத காட்டுறாங்க. இவங்க எல்லாம் ஒரு அரண்மனையில இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வந்துட்டு இருக்காரு. அந்த சாமியாரை பார்த்தோன்னா ரமணா ஆளுங்களை கூட்டிட்டு ஓடி வராரு. அந்த சாமியார் முன்னாடி இவங்க முட்டி போட்ட மாதிரி உட்காடுறாங்க. தாங்க சாமின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் ஒரு பார்சலை தராரு. நான் வெறும் டெலிவரி பாய் தான்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அட பாவி, டெலிவரி பாய் கிட்ட தான் முட்டி போட வச்சியா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டோ ரமணாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இவங்க அந்த இடத்துல இருந்து தாயத்தை தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல சிலர் இறந்து போயிருக்காங்கல்ல, நம்மளோட சேஃப்டிக்காக வச்சுக்கலான்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஸ்டோரியை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது ஒரு இளவரசி இருக்காங்க, ஒரு காதலுக்காக ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த காதல் அவங்களுக்கு கிடைக்காமையே போயிருது. அவங்க வேதனையை சொல்ற படம். அதே மாதிரி அவங்களுக்கு வேற ஒரு காதல் கிடைக்கிற மாதிரி நம்ம கதையை அமைக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பக்காவா பண்ணிடலான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. கதெல்லாம் எந்த லெவல்ல இருக்குன்னு கேக்குறாரு. ஒரு வாரத்துக்குள்ள ஸ்டோரியை முடிச்சிடுறேன் சார், அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ப்ரொடியூசரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ இந்த வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரூம்ல திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு போல. ஹீரோ மயங்கி விழுந்ததுனால ஃப்ரெண்ட்ஸுங்க வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு இருக்கும் போது பாம்பு வெளியே போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது பாம்பு தான் கொத்திருச்சுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காரணம் புரியல, எழுப்புறாங்க. இவரை பெட்ல எல்லாம் படுக்க வச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது போட்டோல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு நேர்ல வராங்க. அச்சோ பேய் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அவங்க பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே பேய் பேய்ன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோ இருக்காருல்ல, இவ பேய்லாம் கிடையாது, நடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வர சொல்றாரு. அந்த கேரக்டர்ல இவங்களை நடிக்க வைக்கலான்ற மாதிரி தான் வர வச்சிருக்காரு. இவங்க பேரு ஸ்வேதா அப்படின்றது. ஸ்வேதா தனியா வரல, மேக்கப் மேனோட தான் வந்திருக்காங்க. நானும் இங்க தான் ஸ்டே பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டே பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்வேதா இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி ஒரு ரூம்க்கு வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி பாம்பு வந்து நிக்குது. அந்த பாம்பு சவுண்ட் கொடுக்குதுல, இவங்களுமே திரும்பி பாக்குறாங்க. பாம்புன்னு தெரிஞ்சோடனே இவங்க ஷாக் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே போய் விழுறாங்க. அப்படி கீழே விழுந்தவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்காங்க. படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் வரப்போது, அதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. சரி வா போலான்ற மாதிரி ஹீரோவும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அது இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கு. அதே சமயம் நைட்டு நேரம் ஹீரோ தூங்கிட்டு இருக்காருல, ஹீரோக்கு பக்கத்துல வந்து அந்த பாம்பு பாக்குது. ஹீரோவை கொத்தலாம் மாட்டேங்குது. ஆனா ரொம்ப நேரம் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப காலையில சமயம் ஹீரோவும் ஸ்வேதா கிட்ட பேச
ஆரம்பிக்கிறாரு. இவர் தானே ஸ்டோரியை முழுசா படிச்சாரு, அந்த ஸ்டோரியில இருக்க ஒரு சீனை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த சீனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்களால அந்த ஃபீலிங்கை கொண்டே வர முடியல. சாரி சார், என்னால முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே உள்ள வான்ற மாதிரி வேகமா கூட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. போட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி கிட்ட தான் இவங்களை கூட்டு வந்திருக்காரு. இவர் அந்த சீனை எப்படி ஃபீல் பண்ணுமோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி பேசி காட்டுறாரு. டைலாக் இப்படி பேசணும், டான்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஹீரோவும் டான்ஸ் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பார்த்தா பயங்கரமா டான்ஸ் பண்றாரு. அந்த காலத்துல எப்படி டான்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் இவர் கற்பனை பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போட்டோல இருக்கவங்களும் ரியலா பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அதாவது பாஸ்ட் பிரசன்ட சேர்த்து நமக்கு காட்டுறாங்க. இவர் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. ஸ்வேதா கூட ஒரு மேக்கப் மேனும் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மேக்கப் மேன் என்ன பண்றாருன்னா ரவிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ரவி கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும் போது தான் கால் வந்திருக்கும். இப்ப ரவியும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், நீங்க எடுக்க சொன்ன மாதிரியே நான் புக்கை எடுத்துட்டேன், நீங்க எப்ப வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மேக்கப் மேன் கேட்டுட்டு இருக்காரு. சூப்பர், நான் சீக்கிரமா வந்து வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்டோ எதுக்காக இப்படி பண்ற, உன் அப்பா படம் எடுத்தா என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு விருப்பம் இல்ல, அதை ஸ்டாப் பண்ணனா அந்த புக்கை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த புக்கை வச்சு தானே கதை எழுதிட்டு இருக்காரு, அதனால தான் ரவி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப மேக்கப் மேன் இருக்காருல, இந்த புக்ல என்னதான் இருக்கு நம்மளும் படிப்போன்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பாம்பு இருக்குல்ல, இவரோட உடம்பு சுத்த ஆரம்பிக்குது. இவர் படிக்கிற ஆர்வத்துல லேட்டா தான் அந்த பாம்பை பாக்குறாரு. பாம்பு இருக்கு பாத்தீங்களா, இவரை கொத்தி கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சுட்டு கிளம்பிடுது. இவர் கத்துன சவுண்டு கேட்டு எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அச்சோ, இவருக்கு என்னாச்சு, புக் எப்படி இங்க வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் இறந்து போனதுனால முதல்ல ப்ரொடியூசர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க டீம்ல அந்த வயசான ரமணா இருக்காருல, ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ப்ரொடியூசரும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. பக்கத்துல புக் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இது என்னோட பையன் வேலையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால பாடியை நீங்களே டிஸ்போஸ் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர் டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டாருன்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்போஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ தான் ஸ்வேதா கிட்ட அப்பப்ப சீன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப எமோஷன் ஆகுறாரு. அந்த கதையோட இவர் ரொம்ப சிங்க் ஆகுறாரு. எதனால அந்த கதை கூட இவ்வளவு நீங்க ஒன்றி போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு அது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் வெளியே போன சமயம் ரவி இந்த இடத்துக்கு வராரு. அந்த மேக்கப் மேனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அவனை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. வர வழியில ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. என்னது இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாம்பை தான் பார்த்துட்டு ஓடுறாரு போல. இப்ப நம்ம ஹீரோவும் பைக்ல காட்டு வழியா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது யாரோ பைக்குக்கு நடுவுல கட்டிய வெட்டுறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங்க சுத்து போட்டு இவர் அடிச்சு காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவர் உடம்புக்குள்ள போயிருது. இவர் கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல மாறிடுது. இப்ப இவருமே வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்ன இப்படி போட்டு அடிக்கிறான்ற மாதிரி அடி வாங்குறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கூட சண்டை போட வேணாம், தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து அந்த ஃபோர்ஸ் வெளியே போகுது. அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பாம்பா மாதிரி தான் வெளியே போகுது. இவரோட பைக்ல இருக்க ஒரு இடத்துல அந்த பாம்பு ஒளிஞ்சுக்குது. அதெல்லாம் இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப பைக்ல இருந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இவர் ஷாக்கிங்கா பாக்குறாரு. இப்ப உள்ள வந்தவர அந்த பாம்பை கூப்பிட்டு இருக்காரு. வெளியே வா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு பாம்பு இருக்கு, என்கிட்ட எதையோ சொல்ல நினைக்குதுன்னு சொல்றாரு. என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. நான் வளரல, இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்த சில வீடியோஸை காட்டுறாரு. ஆக்சுவலா ஹீரோ அன்னைக்கு டான்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, உண்மையில அவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போய் தான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மயங்கி விழுந்தாரு பாத்தீங்களா, இவருக்கு இருக்க ஒரு மெடிக்கல் இஷ்யூனால தான் இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. அப்ப அந்த பாம்பு தான் காப்பாத்தி இருக்கும். இந்த வீட்டுல இருக்க பாம்பு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க எங்க இருக்கீங்க, வாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. யாருமே வர மாதிரியே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. இவரை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்கெல்லாம் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க பாம்பு ஒருத்தங்க உருவத்துக்கு மாறுது. போட்டோல இருக்காங்கல்ல, அவங்க உருவத்துக்கு மாறுது. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ரவி அனுப்பின ஆளுங்களா அடி வாங்கிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. ரவியும் பயந்துட்டு வந்திருப்பாரு. இத பத்திலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஒருவேளை அந்த படம் நல்லா ஓடினா உன் அப்பாக்கு தானே காசு கிடைக்கும், பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்ல, இப்ப அது பர்சனல் பிரச்சனையா மாறிடுச்சு, என்ன போட்டு பயங்கரமா அடிச்சிட்டான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோ அடிச்சு மூஞ்சி மொகரையெல்லாம் உடைச்சாரு பாத்தீங்களா, அந்த கோவத்துல தான் ஹீரோவை ஏதாவது பண்ணணும்னு இவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. சரி உனக்கு என்னாச்சு, நீ என்ன பார்த்தன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் பார்த்த விஷயத்த சொல்லிட்டாரு. இவர் பாம்பை பார்த்திருக்க மாட்டாரு.
பாம்புக்கு ஒரு பொண்ணோட தலை இருந்த மாதிரி பார்த்திருப்பாரு. அதனால தான் பயந்து அங்கிருந்து ஓடி இருப்பாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டோ ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, வேற சில ஆளுங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. கதையை போய் முடிங்க, தூங்கிட்டு இருக்கும் போது முடிங்கன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா பக்கத்துல வந்து கத்திய வச்சு குத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவங்கள தூக்கி போடுது. என்ன அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், வேற யாரு அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சோன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த ஃபோர்ஸை நமக்கு காமிச்சிடுறாங்க. அதாவது போட்டோல இருக்க லேடி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா சாவடிச்சிடுறாங்க போல. இப்ப காலையில சமயம் ரமணா வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரத்தக்கரியோட போன் இருக்கு. அந்த போனுக்கு விக்ரம் கிட்ட இருந்து கால் வருது. என்ன விக்ரம் கிட்ட இருந்து கால் வருதுன்னு யோசிக்கிறாரு. வேற ஒரு போனும் அதே மாதிரி கிடக்குது. அந்த போனுக்கும் விக்ரம் கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்றாங்க. என்ன கதை முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. அப்ப விக்ரம் நம்மளை சாவடிக்கிறதுக்கு ஆளை அனுப்பியிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. அவன் அப்பயே அந்த பிரச்சனையை விட்டுருவான்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு வருவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, இவங்க ரெண்டு பேரை சாவடிச்சது யாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆனா எதனால அந்த ஃபோர்ஸை என்னால பார்க்க முடியலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. திரும்பி யாராவது வந்துட்டா என்ன பண்றது, ஊரை பார்த்து கிளம்பலான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. நான்லாம் வரமாட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப ரமணா இருக்கார்ல, இந்த புத்தகத்தினால தான் இவன் இப்படி பண்றான், இதை எரிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சட்டுன்னு ஹீரோ கோவம் வந்து அவரை போட்டு அடிச்சிடுறாரு. இந்த புத்தகத்தை மட்டும் தொட்டிங்கன்னா அவ்வளவுதான், என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, தனியா விடலான்ற மாதிரி எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இவருமே கதையை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் சோகமா தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இவரை டச் பண்ற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இப்ப இவருமே போட்டோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இங்க யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, யார் நீங்க, என்கிட்ட பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப வாய்ஸ் மட்டும் கேக்குது. எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உங்க பக்கத்துல தான் இருக்கேன், ஆனா உங்களால என்ன பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இவங்க இவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேரு பச்சமா தேவி அப்படின்றது. இவங்க அப்பா ஒரு அரசரா இருப்பாரு. வேற ஒரு நாட்டு மன்னர் இருக்காருல, இவர் கூட சண்டைக்கு வந்திருப்பாரு. ரெண்டு பேருக்கும் பல நாட்களா போர் போயிட்டு இருக்கு. போரை நிறுத்தி நிறுத்தி தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேம்ப்ல அப்பா இருந்துட்டு இருக்காரு. அப்ப மந்திரி இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. நம்மளோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இதுக்கப்புறமும் நம்ம சண்டை போட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே சாக வேண்டியதுதான், அதனால நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் மன்னர் கிட்ட பேசுறாரு. இவங்களோட அப்பாவும் என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவங்களுக்கு பணிஞ்சே போயிடலாம், வரி கட்டுற மாதிரி இருக்கும், அவங்க கேட்கிற சில விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கும், அதனால மக்கள் தப்பிப்பாங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி வந்துடுறாரு. அதுக்கான ஒப்பந்தம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளவு காசு நீங்க தந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி நாங்க சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அப்பவும் வேற வழி இல்லாம சரி சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்பா இறங்கி போயிட்டாலும் நரசிம்மான்னு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் இதுக்கு இறங்கி போக மாட்டாரு. அந்த மன்னருக்கு எதிராக இவர் கோஷம்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் கூட சேர்ந்து நிறைய பேர் கோஷம் போடுறாங்க. ஆனா இவர் தான் லீடர் மாதிரி செயல்படுறாரு. அதனால இந்த நரசிம்மாவை லாக் பண்ணிடுறாங்க. செல்லுலயே கெட அப்படின்ற மாதிரி செல்லுல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. இவர் செல்லுலயும் தியானம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தியானம் பண்றாரு போல. ஒரு பகுதியில தோன்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது பச்சை கலர்ல ஒரு கல்லு கிடைக்குது. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த கல்லு தான் கிடைக்குது. ஒருத்தர் அந்த கல்லை தொடுறாரு. தொட்டோனே அவர் எரிய ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தான் இந்த பச்சமா தேவின்றவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இளவரசி. இவங்களுமே அந்த இடத்த போய் பார்க்கலான்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறாங்க. இதை தொட்டதுனால தான் எரிஞ்சதுன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே தொடக்கூடாதுன்னு உசாரா இருக்காங்க. ஆனா அது பார்க்க அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதை தொடவும் செஞ்சிடறாங்க. ஆனா தொட்டு இவங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இதை பாக்குற தோழி இருக்காங்கல்ல, அப்ப இந்த கல்லு பிரச்சனை இல்ல போலன்னு அவங்களும் தொடுறாங்க. அவங்க தொட்டா மட்டும் கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இப்ப ஃப்ரெண்டோட கையில தேவி கை வைக்கிறாங்க. உடனே எரியுறது நின்றது. அப்ப தேவிக்கு மட்டும் ஏதோ ஒரு பவர் இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஊர் மக்கள் கல்ல மட்டும் அதிசயமா பார்க்கல, தேவியும் அதிசயமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாமியார் கிட்ட தேவியை கூட்டு வந்திருக்காரு. பிரசன்ட்ல ஒரு சாமியாரை காமிச்சாங்கல்ல, அதே சாமியார் மாதிரி தான் இவரும் இருக்காரு. இவரும் சோழியெல்லாம் உருட்டி பாக்குறாரு. அது மூலியமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கல்லு உன்கிட்ட தான் சேரணும்ன்ற மாதிரி விதி இருக்குமா, அதனால தான் உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. இந்த கல்லு வந்ததுனால உன்னோட சக்தி பல மடங்கு கூடி இருக்கு. இதுக்கப்புறம் நீ தொட்ட எல்லாமே வெற்றி தான். நீ இதுக்கப்புறம் தைரியமா எந்த விஷயத்தினாலும் பண்ணலான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்ப பொண்ணை போர் போட வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. பொண்ணுக்கு ஆட்சியை தந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆட்சியை தந்துடுறாரு.
அப்ப எதிர்நாட்டு மன்னருக்கு இவங்க மேல ஆசை வருது, இவங்களை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவங்க விருப்பம் இல்லாத மாதிரி பேசுறாங்க. நீ அப்படிலாம் பேச முடியாது, நீ எனக்கு அடிமை மாதிரி தான், என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா என் கூட மோதி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே மோதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரு கதையே முடிச்சிடுறாங்க. இவர் மட்டும் தொல்லை கொடுத்திருக்க மாட்டாரு, நிறைய நாட்டை சேர்ந்தவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூடயே இவங்க தைரியமா சண்டை போடுறாங்க. எல்லா இடத்துலயும் வெற்றி தான் கிடைக்குது. ஜெயில நரசிம்மான்னு ஒருத்தரை லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, ஏன்னா நம்ம நாடும் விடுதலை அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவரை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அவர் நேரா இந்த தேவியை பார்க்கறதுக்காக தான் வராரு. ஆனா ஆளுங்க விட மாட்டாங்க. அந்த தளபதி தான் விடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை மீறியும் நரசிம்மா இருக்காருல, சில ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை மட்டுமாவது படிங்க அப்படின்ற மாதிரி இவங்களை நோக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆளுங்க ஒரு ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அது என்ன ஓலைச்சுவடி, எடுத்து பார்த்தா என்னன்ற மாதிரி இவங்க எடுத்து பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க பண்ண போறத பத்திலாம் ஏற்கனவே அவர் எழுதி வச்சிருக்காரு. அவரால் தான் அந்த கல்யாணம் நமக்கு கிடைச்சிருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எப்படிப்பா நடக்கக்கூடியதை முன்கூட்டியே ஒருத்தர் எழுதுவாருன்ற மாதிரி இவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. நீ ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்துல பிறந்ததுனால உனக்கு சக்தி இருக்குன்ற மாதிரி அந்த சாமியார் சொன்னார்ல, அதே மாதிரி அவருக்கும் இந்த சக்தி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் கொஞ்சம் தைரியமாலாம் வந்தார்ல, அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரை பத்தில இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வரத நமக்கு காட்டுறாங்க. இப்போதைக்கு அவரை ஜெயில தானே வச்சிருக்காங்க, அந்த இடத்துல பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் கவிதை மூலியமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த தளபதி பார்த்துட்டு இருக்காரு. தளபதி எப்படியாவது ஏமாத்தி இவங்க ராஜ்யத்தை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறவரா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டா அது கஷ்டமாயிடும், இவனை அதுக்குள்ள சாவடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கணக்கு பண்ணிருப்பாரு. அந்த வைரத்தை யாருமே தொடக்கூடாது இல்ல, இவர்கிட்ட அந்த வைரத்தை எப்படியாவது காமிச்சு தொட வச்சிடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கரெக்டா நரசிம்மாவை அந்த இடத்துக்கு கூட்டு வராரு. அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல, நரசிம்மாவும் தொட்டு பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாரு. தொட்டா இவன் செத்து போயிடுவான், அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நரசிம்மா தொடுறாரு. ஆனா நரசிம்மாவையும் இந்த வைரம் எதுவுமே பண்ணல. நரசிம்மா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவனை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அந்த தளபதி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு தேவி வந்துடுறாங்க. இவராலையும் தொட முடியுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க ரெண்டு பேர் சேரவே முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தளபதி ஷாக் ஆகுறாரு. இப்ப தளபதி இருக்கார்ல, தோத்து போன எல்லாரையும் இவரோட டீம்ல சேர்த்துக்கிறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி அவங்களை ஜெயிக்கணும். அந்த பொண்ணு கிட்ட சக்தி இருக்கு, அதுதான் பிரச்சனை. அந்த சக்தியை போக வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த சக்தி வேலை செய்யாது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த நாள் சாவடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. தேவி வெளியே போனோம்னு ஆசைப்பட்டா இவங்க பாதுகாப்புக்காக இந்த தளபதி தான் கூட வருவாரு. கரெக்டா அந்த நாள் பார்த்து இவங்க வெளியே போனோம்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சரியான சமயம், இவங்க கதையை முடிக்கலான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இதை பத்திலாம் இந்த நரசிம்மாக்கு தெரிய வந்துருது. காப்பாத்த போனோன்ற மாதிரி வேகமா குதிரையில வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த தளபதி இருக்காருல, சட்டுன்னு முது ஒலியா கத்திய வச்சு குத்திடுறாரு. இவங்களுமே தளபதி கூட சண்டை போடுறாங்க. தளபதியை அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. குதிரை எடுத்துட்டு கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தளபதியும் விடக்கூடாதுன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நரசிம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நரசிம்மாவும் இவங்களை காப்பாத்துற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப மயக்கத்துல இருக்க தேவி மலை உச்சில இருந்து கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்ப நரசிம்மா இவங்க கையை பிடிச்சு தடுத்துட்டு இருக்காரு. அப்படி தடுத்துட்டு இருக்கும் போது இந்த தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்ல, இவர் தலையை துண்டா வெட்டிடுறாரு. தலை போனதுக்கு அப்புறமா இவர் கையை விடாம புடிச்சிட்டு இருக்காரு. தளபதி பயத்துல இங்க இருந்து ஓடிடுறாரு. தலை போனதுக்கு அப்புறமா நரசிம்மா காப்பாத்திடுறாருல. இப்ப தேவி உயிர் போற நிலைமையில அரண்மனைக்கு வராங்க. இதை எப்படியாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒளிச்சு வச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா பாம்பா மாதிரி இதே இடத்துல இவங்க இருக்கிற மாதிரி நிலைமை மாறி இருக்கும். அதாவது ஒரு புத்தகத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கும், அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நடந்திருக்கும். அந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மா தான். அவர் எழுதின எல்லாமே நடக்கும்ல, அந்த புக்கு தான் ஹீரோ கிட்ட இப்ப இருக்கு. நரசிம்மா திரும்பி அவதாரம் எடுத்து வருவாருன்றதுக்காக தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்க ரூபத்துல தான் நரசிம்மாவை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால தான் ஹீரோக்கு பழைய விஷயங்கள்லாம் நடுவுல ஞாபகம் வந்திருக்கும். இந்த புத்தகம் கூடயும் இந்த இடத்து கூடயும் ரொம்ப கனெக்ட் ஆனாரு பாத்தீங்களா, அதுக்கு இதுதான் காரணமா இருந்திருக்கும். சரி நான் எப்படி உன்னை பாக்குறது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. என்ன பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த தளபதியோட மறு ஜென்மத்தை நான் சாவடிக்கணும், அப்பதான் உங்களால என்ன பார்க்க முடியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த தளபதியோட மறுஜென்மம் யாருன்ற மாதிரி இவங்க புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அது வரைக்கும் உன்னை என்னால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி ரவியை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறத இவர் கவனிச்சிருக்காருல, அதனால ஒரு சாமியார் கிட்ட வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக்லாம் பண்ற சாமியாரா இருப்பாரு.
அதை எப்படி சாவடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு சில சக்தியை தரேன், போய் மோதிட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் சில சக்தியை தந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ரவி கொஞ்சம் வித்தியாசமா இந்த இடத்துக்கு வராரு. உடம்பெல்லாம் ரத்த கரையா இருக்கு. இப்ப ரமணாவும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வந்தவர் இருக்காருல, ரமணாவை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. இப்ப எல்லாருமே இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோக்கும் இந்த ரவிக்கும் சண்டை ஏற்படுது. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே இவன் தான் மறுஜென்மம் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. ஆனா இவங்க கிட்ட ஹீரோ சம்மடி வாங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க சண்டை போடும் போது எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவனை பார்த்துட்டாங்கல்ல, அதனால தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க போல. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் மாத்தி மாத்தி சண்டை நடந்துட்டு இருக்கு. போன ஜென்மத்துல அந்த தளபதியை சாவடிக்க முடியல, இந்த ஜென்மத்துல தளபதியா வந்திருக்க ரவியை இவங்க கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. இவங்களை பார்க்க முடியறதுனால ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க தான் நம்ம ஜோடின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல வராரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, டைரி தான் முடிவு பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப புதுசா சில எழுத்துக்கள் அதுல உருவாக ஆரம்பிக்குது. நான் அதை படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வாங்கி படிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த எழுத்து தெரியுது. அதை படிச்சவங்களோட முகம் சோகமா மாறிடுது. ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப சோகமா அந்த வைரத்தை பார்த்த மாதிரிலாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பயாவது என்னோட காதல் எனக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன், அந்த காதல் இந்த வாட்டியே எனக்கு கிடைக்காதா, நான் கிளம்பி போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இது கிளம்பி போகணுமா, நீ போக கூடாது, என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா போனோன்ற மாதிரி விதி முடிவு பண்ணிருக்க போல, நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. காட்டு பகுதியில ஒரு இடத்துல போய் நீ கலந்துடணும்ன்ற மாதிரி எழுதி இருக்கு போல. இவங்க அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு புக் படிச்சார்ல, அந்த புக்ல வைரக்கல்ல தந்து சேருவீங்கன்ற மாதிரி போட்டிருக்கோம். வைரக்கல்ல நான் எடுக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா இதை தொட்டா நீ பொசிங்கிருவேன்னு அந்த பொண்ணு சொன்னால, வேணான்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவரும் கல்லுக்கு பக்கத்துல வந்து அந்த கல்லை டச் பண்றாரு. இவர் அந்த கல்லு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஸ்டார்டிங் சில ஆளுங்களை சாவடிச்சது இல்ல, ஆனா இவரை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இப்ப இவருமே அவங்கள போய் ஸ்டாப் பண்ணணும்ன்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது நில்லு நில்லுன்ற மாதிரிலாம் தடுத்துடுறாரு. அவங்களுமே இவர் வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவரை கல்லு எதுவுமே பண்ணலன்றது இவங்களுக்குமே தெரியுது. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த கல்லை இவங்க கிட்ட தர மாதிரி பண்றாரு. அப்படி தர மாதிரி பண்ணும் போது இவர் நரசிம்மா மாதிரி தெரியுறாரு. இப்பதான் விதியில என்ன எழுதி இருக்குன்றதை நமக்கு காட்டுறாங்க. இவர் நரசிம்மாவா எப்ப மாறுவார்னா, தைரியமா அந்த கல்லை எப்ப தொடுறாரோ அப்பதான் மாறுவாருன்ற மாதிரி எழுதி இருக்கும். இதெல்லாம் அந்த சாமியாரோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவர் தைரியமா கல்ல தொட்டதுனால நரசிம்மா மாதிரி மாறிட்டாரு. நரசிம்மாவும் அவங்களும் சேர்ந்த மாதிரி கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கடைசி பக்கமா இப்ப அந்த புக்ல இதுதான் உருவாகுது. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.